சென்னை செம்மொழி பூங்காவில் தோட்டக்கலை சார்பில் நடைபெற்று வரக்கூடிய மலர் கண்காட்சியை இதுவரை 1,00,000 பேர் பார்வையிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வார நாட்கள்ல மக்களின் கூட்டம் எவ்வாறு இருக்கிறது? விவரங்கள் என்ன? அதாவது சென்னையில் ஊட்டி என்கின்ற வகையில் தொடர்ச்சியாக மலர் கண்காட்சி என்பது கடந்த 10ஆம் தேதியிலிருந்து சென்னை செம்மொழி பூங்காவில் நடைபெற்று வருகிறது. 3வது முறையாக சென்னையில் நடைபெறக்கூடிய இந்த மலர் கண்காட்சியினை பார்வையிடுவதற்காக பொதுமக்கள் அதிகமாக, அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதனால் பொதுமக்களின் கூட்டம் என்பது சற்று அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் நாளையுடன் மலர் கண்காட்சி என்பது நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் இன்று வார நாட்கள் என்றும் கூட வராமல் பொதுமக்களின் வரவு என்பது அதிக அளவில் காட்சி அளிக்க வருகிறது. அதே போல நேற்று வரையிலும் 94,000 பேர் இங்கு பார்வையாளர்களாக வந்திருந்த நிலையில் தற்போது இன்று மட்டும் 6,000 பேர் வந்திருப்பதாகவும், மொத்தமாக 1,00,000 பேர் இங்கு வந்து நேரடியாக பார்வையிட்டு இருப்பதாக தற்பொழுது தோட்டக்கலை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள். தோட்டக்கலை சார்பாக 3வது முறையாக சென்னை செம்மொழி பூங்காவில் இந்த மலர் கண்காட்சி என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவித்திருந்த நிலையில் உள்ளே வரக்கூடிய பொதுமக்களுக்கு பெரியவர்களுக்கு 150 ரூபாயும் குழந்தைகளுக்கு 70 ரூபாய் என்ற வகையில் கட்டணம் என்பது வசூலிக்கப்படுகிறது. உள்ளே வரக்கூடிய பார்வையாளர்களை கண்களை கவரும் வகையில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குழந்தைகளுக்கு இங்கு கவரும் வகையில் பல்வேறு வடிவிலான, அதாவது விலங்குகள் வடிவிலான ஆமைகள், யானை உள்ளிட்டவைகள் வடிவிலான மலர் கண்காட்சியும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மலர் கண்காட்சி என்பது நாளையுடன் நிறைவு பெற இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்களின் கூட்டம் என்பது தற்பொழுது மாலை நேரம் என்பதனால் அதிக அளவில் காட்சிப்படுத்தப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செலினா.